மசாலா நல்லா தூக்கலா போட்டு ரொம்ப சுவையான பன்னீர் தவா ஃப்ரை எப்படி ரொம்ப சூப்பரா செய்யறதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ நான் கொஞ்சம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை இப்போ இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்க எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஸ்டிக்ஸ் மாதிரி கொஞ்சம் நீளமா அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், அல்லது ரொம்ப குட்டி குட்டியா கியூப் ஷேப்லயும் கட் பண்ணிக்கலாம். ஆனா மேக்ஸிமம் பன்னீர் தவா ஃப்ரைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசா, ரொம்ப தடிமனா இல்லாம மெல்லிசா இந்த மாதிரி ஷேப்ல தான் கட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு அப்படியே பார்த்துடலாம். இப்போ பன்னீர் துண்டுகள் ரெடியா இருக்கு. இப்போ அடுத்ததா ஒரு பவுல்ல காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் அம்ச்சூர் பவுடர், கூடவே 1 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சேர்க்கிறேன். கொஞ்சம் கசூரி மேத்தி, காஞ்ச வெந்தய இலைகள் இருக்குல்ல, அதை லேசா கையால க்ரஷ் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கங்க. நல்ல ஃப்ளேவரா இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கடைசியாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்க்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. டொமேட்டோ கெச்சப்புக்கு பதிலாக தயிர் சேர்த்து செய்வாங்க. ஆனால் இந்த கெச்சப்புடைய டேஸ்ட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த புளிப்பு சுவை. ஸோ நான் இன்னைக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் இலகலாகவும் இருக்கக்கூடாது, அப்போ அந்த பன்னீரில் ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணீர் சேர்க்க தேவை கிடையாது. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க பன்னீர் துண்டுகளை இந்த மாதிரி இந்த மசாலாவில் நல்லா கலந்து எடுத்துருங்க. ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பன்னீர் துண்டுகளையும் இந்த மாதிரி மசாலா நல்லா கோட் ஆகட்டும். இதை உடனேயும் செய்யலாம், அல்லது 10 நிமிஷம் வச்சுட்டு பிறகும் செய்யலாம், அது உங்கள் இஷ்டம். இந்த மாதிரி மசாலா நல்லா கோட்டான பிறகு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி நம்ம மசாலா கூட கலந்து வச்ச பன்னீர்களை மெதுவாக உள்ளே வச்சிடலாம். சேர்த்துட்டு ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பன்னீர் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். ஸோ மெதுவாக இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆயில் சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் பட்டரில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதுமே பன்னீருக்கு வந்து ரொம்ப முக்கியமான பொருள் அப்படின்னா அது பட்டர், வெண்ணெய் தான். உங்களுக்கு பன்னீர் நல்லா ரோஸ்ட் ஆகி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா செவந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அல்லது உங்களுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப செவக்காமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. பட் பன்னீர் எப்போதுமே நல்லா ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வெளியில் ஒரு மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி உள்ளே நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ 2 பக்கமும் நல்லா வெந்து வந்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துங்க. இதை நீங்கள் சைடிஷாவோ ஸ்டார்டராகவோ அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பன்னீர் தவா ஃப்ரை ரொம்ப சுலபமான மெத்தடில் பார்த்துருக்கோம். இதில் எல்லா விதமான மசாலாவும் சேர்த்ததால அந்த மசாலா ஃப்ளேவர் கொஞ்சம் ரொம்ப சூப்பராகவே நல்லா ஹெவியாக இருக்கும். சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான பன்னீர் தவா ஃப்ரை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.